வாழ்க்கையில் எதுலெல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும்? வார்த்தையில், நடக்கையில், செய்கையில், கற்பில், ஆவியில், எல்லாத்திலும் நம்ம எப்படி தான் இருக்கணும்? அன்பில், விசுவாசத்தில் நம்ம பரிசுத்தமாக நம்ம என்ன செய்ய வேணும்? காணப்படணும். ஆண்டவர்கிட்ட எல்லாரும் கேட்போமா? ஆண்டவரே, ஒருவேளை நம்முடைய வீட்டில் கூட இப்படி பரிசுத்த குறைச்சலாம், சிறு பிள்ளைகள் இருக்கலாம், வாலிப பிள்ளைகள் இருக்கலாம், பெரியவங்க இருக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றுங்க. எல்லாரையும் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே உங்களுடைய சித்தம். ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த உலகத்தில் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க, தங்களுடைய சரீரத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க, தங்களுடைய வார்த்தையின் மூலமாய், நடக்கையின் மூலமாய், எல்லா செய்கைகளின் மூலமாய் இன்றைக்கி தங்களுடைய வாழ்க்கையை அசுத்தமாக்கி கொண்டிருக்கிற சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக நீங்கள் சந்திங்கப்பா. எல்லாரும் உமக்கு பரிசுத்த